ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குழம்பு வச்சிடலாம். அதுக்கு நான் பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லாட்ட பெரிய வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக எண்ணெயில் வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் நான் 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுறலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளை நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். மிளகாய்த்தூள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மீன் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா சேர்த்துக்கிறேன். இதை எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். மசாலா ஸ்மெல்லு போகிற வரைக்கும். நம்ம மசாலா தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு வதக்கிக்கலாம். இல்லைன்னா மசாலா எல்லாம் கருகி போயிடும். அதனால் நம்ம அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த காய்கறியுமே இல்லாத சமயத்துலேயும் இதை வெறும் வெங்காயம் தக்காளி வச்சே நம்ம செஞ்சிடலாம். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா நான் வாசனைக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் பிடிக்கும்னா பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா வற்றி வரட்டும். அதுக்கடையில் நம்ம கத்திரிக்காய் வறுவல் செஞ்சிடலாம். அதுக்கு நான் பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் 4 காஞ்ச மிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கிடலாம். நான் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ நம்ம கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் சேர்த்து எண்ணெயில் நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுக்கணும். கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயோடைய கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வதங்கி வரட்டும். அதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கத்திரிக்காயோடைய கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இது நம்ம எண்ணெயிலே வதக்கி எடுக்கணும். அதனால் தான் இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம்.
இப்போ குழம்பும் நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு நான் வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரைஞ்சி வரட்டும். இதை மூடி வச்சிடலாம். இப்போ கத்திரிக்காயும் நல்லா வதங்கி வந்திருக்கு. கத்திரிக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை தேவைன்னா முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம், இல்லை நம்ம அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கத்திரிக்காய் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பேக்கு வந்து நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணியாச்சு. இப்போ கத்திரிக்காய் கூட இதை மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுடைய கத்திரிக்காய் முட்டை வறுவல் வந்து தயாராகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சம் வந்து பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். பெப்பர் தூள் சேர்த்து நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளுடைய முட்டை கத்திரிக்காய் வறுவல் வந்து தயாராகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நான் கொத்தமல்லி தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே நம்ம கொத்தமல்லி தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து வெங்காய குழம்பும் கத்திரிக்காய் வறுவலும் தயாராகிடுச்சு.